ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சௌராஷ்டிராவில் பஜ்ஜி பொல்டரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு, சின்ன வெங்காயம் 10, தேங்காய் சில்லு 3, சிகப்பு மிளகாய் 3. முதல்ல நம்ம கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகை தாளித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு தாளித்த உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்க விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரையில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீரை பொரியல் பண்ணும்போது முதல்லவே உப்பு போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டிங்கன்னா கீரை சீக்கிரமாக வேகாது. அதனால் கீரை வெந்த அப்புறம் நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் நெய் போட்டு இந்த கீரையும் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா குழம்பு சாதத்தோட தொட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவினதை சேர்த்தாச்சு. தேங்காய் துருவினதை சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பசிக்கும் போது சாப்பிடாமல் இருப்பது, பசிக்காத போது சாப்பிடுவது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, வேகமாக சாப்பிடுவது, இவ்வாறு உடலில் மிக முக்கியமான உணவான பசியை புறக்கணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.